வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வீட்டுக்கு கூட்டு விவசாயம் பண்ண வந்த விவசாயிகள் மீது எனக்கு சந்தேகம் அப்படின்னு மாயா சீனுட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், இந்த வசுந்தரா ஏதோ பிளான் பண்ணி பெரியப்பாட்ட இருந்து இந்த இடத்த வாங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை போட்டிருக்காளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயா சந்தேகப்படுறாங்க. சீனு ஹெல்ப் பண்ணி அந்த விவசாயி கூட்டு விவசாயம் பண்ணோம் அப்படின்னு அவரை பிடிச்சி கட்டி வச்சு தோலை வெளுத்து உரிக்கிறாங்க. அடித்தாங்காமல் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், நாங்கள் வசுந்தரா தேவியின் நாள்கள் தான். நாங்கள் இந்த இடத்த அவங்க உங்கள்கிட்ட இருந்து வாங்கிறதுக்கு நேராக கேட்டு பார்த்தாங்க, கொடுக்கல. அதனால தான் எங்களை இப்படி விவசாயிகளாக வர வச்சு இந்த இடத்த வாங்குறாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கண்டிப்பாக பெரியப்பா கிட்ட சொல்லணும். பெரியப்பாவுக்கு ஆசையே அந்த இடத்த நல்ல முறையில் பயன்படுத்தணும்னு தான். இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி வேற அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக இதை சொல்லணும் அப்படின்னு நம்ம மாயா நேராக ரகுராம் கிட்ட போய் சொல்லுறாங்க. வசுந்தராவின் பித்தலாட்டம் தான் பெரியப்பா, நீங்கள் ஏமாந்துட்டீங்க. இந்த இடத்த எதுக்காக அவங்களுக்கு கொடுத்தீங்க? இப்போ 1 கோடி ரூபா முன்பணம் வாங்கினதை ரிட்டன் கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த இடத்துல ரகுராம் யோசிக்கிறாங்க. மாயா, நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு எல்லாரும் வாங்குற ரூபாயை ரிட்டன் தாங்க அப்படின்னு கேட்க நேரம் பத்மா பார்வதி எல்லாரும் நம்ம ரகுராமுக்கு எதிராக கொடியை பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம மாயாவுக்கு சந்தேகம் வருது. அந்த வசுந்தரா எவ்வளோ ரூபா தந்தாலும் பரவாயில்ல, இந்த கெமிக்கல் கம்பெனியை இங்கே வைக்கணும், அதுக்கு நாங்கள் வேணா 5 மடங்கு கூட லாபம் போட்டு தாரேன்னு சொன்னாலே கண்டிப்பாக அவளோட பிளானாக இந்த கூட்டு விவசாயம் பண்ணோன்னு வந்தவங்க அவங்களோட திட்டமாக இருக்குமா என்ன? விவசாயிகளுக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து கிடச்சி அப்படின்னு அந்த இடத்துல மாயாவுக்கு கொஞ்சம் குழப்ப நிலையில் இருக்காங்க. இதை நம்ம சீனுக்கு ஹெல்ப்போட இதை நேராக போய் அந்த நபர்கிட்ட விசாரிச்சா என்ன அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதோட வசுந்தரா தேவிக்கூட இந்த ஆளுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கெட்டி அந்த ஆளை வச்சு தோலை உரிச்சுறாங்க. நம்ம மாயா, தனா, சீனு 3 பேரும் சேர்ந்து அதோட உண்மையை உளறி கொட்டுறாரு. ஆமாம், நாங்கள் வசுந்தரா தேவியின் ஆளு தான். இந்த ரகுராம் அந்த இடத்த விவசாயிகளுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதே நேரத்தில் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி கெட்டதுக்கு வசுந்தராவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னனால எங்களை விவசாயிகள் மாதிரி இந்த ரூபாயை கொடுத்து முன்பணம் வாங்கி இதை புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை பார்த்ததும் நம்ம பெரியப்பா ஏமாந்துட்டாரு, இது நடக்கக்கூடாது, பெரியப்பாவின் கனவு இதில் தோற்று போயிடுது, இது நடக்கவே கூடாது அப்படின்னு நம்ம மாயாச்சின்னு தனா எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. உடனே நம்ம ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, மாயா இந்த பாருங்க பெரியப்பா, நம்ம ஏமாந்துட்டோம். அந்த கூட்டு விவசாயம் பண்ணோன்னே நம்ம வீட்டுக்கு உங்கள்கிட்ட ரூபாயை தந்து அந்த இடத்த புக் பண்ணிட்டு போகிறாங்களே, அவங்க வேறு யாரும் இல்லை, வசுந்தராவின் ஆட்கள் தான். அதில் கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் வர்றதுக்காக இந்த பிளானை பண்ணியிருக்காங்களே ஒழிய கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி விவசாயம் நடக்க போகிறது இல்லை பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அரண்டு போகிறாங்க நம்ம ரகுராம். என்ன சொல்ல மாயா? ஆமாம், நான் அந்த விவசாயியை கெட்டி வச்சு தோலை உரிச்சு உண்மையை வர வச்சுட்டேன் பெரியப்பா. இப்போ என்ன பண்ண? வசுந்தரா கிட்ட அந்த பணத்தை அப்படியே விட்டுறீங்க. உங்கள் திட்டம்படி அதில் விவசாயிக்கு யாரும் கேட்டால் கொடுத்தா போதும், அவங்களுக்கு கொடுக்கண்டா அப்படின்னு நம்ம மாயா சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பத்மா பார்வதி வயிற்றுச்சல் அடைகிறாங்க. என்ன இந்த மாயா 20 லட்சத்தை வாங்கிட்டு கமக்கமாக இருக்க வேண்டியதானே? இப்போ அன்னை நம்மகிட்ட இருந்து அந்த ரூபாயை ரிட்டன் வாங்குவாங்களே, இப்போ என்ன பண்ணலாம்? அன்னை பங்குதாரேன்னு சொன்னாலும் இவளுக்கு ஒரு பங்கு கிடைச்சாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்க, நம்மளெல்லாம் கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குறா அப்படின்னு நம்ம பத்மா பார்வதிக்கு செம கடுப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த 1 கோடி ரூபா நான் முன்பண்ணா எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தேன்ல, அந்த அமௌண்ட்டை 20 லட்ச ரூபாய் எல்லாத்துக்கும் தந்ததை தாங்க, நாங்கள் இன்னும் அந்த வசுந்தரா ஆகிய முகத்தில் விட்டெறிஞ்சு இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் ஆக்கணும். நான் அந்த ஆளுக்கு கொடுக்க போகிறதா இல்லை, கண்டிப்பாக இது விவசாயிகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரகுராம் சொல்கிறாங்க. என்ன அண்ணே நீங்கள் விளையாடுறீங்களா? எங்களுக்கு தந்த 20 லட்சம் தான் எங்களுக்கும் இல்லை பங்கு இருக்குல்ல, நாங்கள் ரிட்டன் தரமாட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பத்மா பார்வதி இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ரகுராம் அப்படியே என்ன நம்ம ஒரு
நல்ல விஷயத்துக்காக பயன்படணும்னு நினச்சாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்க இப்படி ஒத்துழைக்க மாட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுப கடுப்பில் நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சிவா சொல்கிறாங்க, அன்னை வந்து சொல்கிறாங்களடி ரூபாயை ரிட்டன் கொடுப்போம் அப்படின்னு வந்து நம்ம பார்வதிட்டு சொல்கிறாங்க. என்னங்க விளையாடுறீங்களா? இனி உங்கள் அன்னையை ரிட்டன் வாங்கிட்டு என்னைக்கு அந்த இடத்த கொடுத்து என்னைக்கு நம்ம கையில் வந்து காசு தரப்போகிறாங்க? அதெல்லாம் சரிப்படாது, இப்போ வந்து தரப்போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட குடும்பத்துக்குள்ளே வந்து விரிசல் வந்து உண்டாகுதுன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அந்த ஆள் நம்ம மாயை கெட்டு வச்சு தோலை உரித்து அந்த நபர் வந்து நேராக வந்து இந்த வசுந்தரா தேவி கிட்ட போய் சொல்லுறாங்க, இந்த பாருங்கம்மா ரகுராமுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அந்த வீட்டில் மாயானி ஒருத்தி இருக்கால, அவன் வந்து எங்களை அடித்து வெளுத்து உண்மையை வர வச்சுட்டா என் வயல, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் வருது, நாங்கள் ஒரிஜினலாக விவசாயிகள் இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு, இப்போ 1 கோடி ரூபாயை உங்கள்கிட்ட தந்துக்கிட்டு அந்த இடத்த வந்து கண்டிப்பாக கேன்சல் பண்ண வருவாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பார்க்கலாம், அவன் வரட்டு, நான் விட போகிறதில்லை, இந்த இடத்துல கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் வந்து வரணும், அவங்க எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம மாயா நேராக போய் வசுந்தராட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் 1 கோடி ரூபா பெரியப்பா வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக அவங்க அந்த இடத்த உங்களுக்கு தர போகிறதில்ல, நீங்கள் பித்தலாட்டம் பண்ணி நீங்கள் எந்த புவனேஸ்வரிகிட்ட போய் சூழ்ச்சி கேட்டு நீங்கள் செய்தாலும் சரிதான், ஆனால் இனிமேல் பட்டு உங்களுக்கு அந்த இடம் இல்லை, நம்ம எங்கள் பெரியப்பாவே சொல்லிட்டாங்க, அது எங்கள் பெரியப்பாவின் ஆசைப்படி அந்த இடத்துல விவசாயம் தான் நடக்க போகிறத தவிர உங்கள் கெமிக்கல் கம்பெனி வரப்போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னம்மாயா நீ எங்கிட்டே வந்து சவால் விடுறியா என்கிட்டயே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாயாட்ட வந்து கேட்குறாங்க. ஆமாம், யாராக இருந்தால் நீ எனக்கு என்னடி, நீ வந்து கண்டிப்பாக வந்து பித்தலாட்டம் பண்ணி தானே எங்கள் பெரியப்பாட்ட இருந்து அந்த இடத்த வாங்க பார்த்தா, உன்னை தோலை உரிக்கணும் எங்கள் பெரியப்பா அப்படின்னு வந்து வசுந்தரா கிட்ட வந்து சவால் விடுறங்க. பார்க்கலாம், உங்கள் பெரியப்பா எனக்கு வந்து புக் பண்ணியிருக்காரு, நான் 1 கோடி ரூபா வந்து கொடுத்துருக்கேன், அதனால் கண்டிப்பாக எனக்கு தான் வந்து அந்த இடத்த வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வசுந்தரா சொல்கிறாங்க. நீ பித்தலாட்டம் பண்ணி தானே வாங்கின, அந்த விவசாயிகள்னு ஏமாற்றி அந்த ஆட்களை விட்டு வாங்கின, ஆனால் இப்போ வந்து உன் முகத்தர கிழிஞ்சிட்டுல அந்த 1 கோடி ரூபாயை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது, எங்கள் பெரியப்பா உனக்கு விற்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயா வந்து சவால் விடுறாங்க. நம்ம மாயாவின் சவாலை கேட்டு கொந்தளிச்சு நம்ம ரகுராம் வீட்டுக்கு வந்து வசுந்தரா வராங்க. என்ன ரகுராம் நீ வந்து விளையாடிட்டு இருக்க, நான் வந்து விவசாயிகளை வச்சு ஏமாற்றி கேட்டேன் தான், அதுக்காக இப்போ இனி எனக்கு நீ கொடுத்த வாக்கை வந்து மீற முடியாது, இந்த இடத்த உங்களுக்கே தாரேன்னு நீ அவங்ககிட்ட சொன்னல, இப்போ கொடுக்க வேண்டியதானே, எதுக்காக நீ இப்போ தரமாட்டேன்னு சொல்லுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து அந்த நம்ம ரகுராம் கிட்ட வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இந்த பாரு தர முடியாதுன்னா தர முடியாதான், எல்லாரும் வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம பத்மா பார்வதி இவங்ககிட்ட எல்லாம் கொடுத்த அந்த 20 லட்சத்தை வந்து ரிட்டர்ன் கேட்குறாங்க. இப்போவே இவ மூஞ்சில் விட்டறியணும் இந்த 1 கோடி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ஜானகி அம்மா 20 லட்சத்தை கொடுத்துறாங்க, இந்தாங்கங்க அப்படின்னு வந்து நம்ம பத்மா பார்வதியும் வந்து கொடுக்க யோசிக்கிறாங்க. நம்ம மாயா இந்தாங்க பெரியப்பா இந்த பணத்தை இப்போவே இவளுக்கு மூஞ்சில் தூக்கிடுங்க அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம பத்மா வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து நிற்கிறீங்க, அத்தை நீங்கள் நல்லவங்களா திருந்தினது மாதிரி நினச்சதெல்லாம் வேசும் தானா, இப்போ பெரியப்பா வந்து கேட்காங்களா, கொடுங்க சித்தி நீங்களும் அந்த 20 லட்சத்தை கொடுங்க அப்படின்னு வந்து பார்வதிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் குடும்பத்தில் விரிசல் உண்டாகுது. ரகுராம் கண்ட கனவு பலிக்குது மாதிரி நம்ம ரகுராமுக்கு வந்து தெரியுதுங்க.